எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தேசிய கட்சிகளுக்கான வாக்கு வங்கி என்பது மாநில கட்சிகளோடு இணைத்து தான் அவருடைய வாக்கு வங்கி கணக்கிடப்படுகிறது. தனித்து நின்று காங்கிரஸ் கட்சியை பெற்ற வாக்கு வங்கி என்பது 2014 அண்மை காலத்தில் 2014 அது அந்த எம்பி தேர்தலில் ஒரு 4.5% வாக்குகள் தான் பெற்றிருக்கு. இதுபோல பாரதிய ஜனதா கட்சி அதுவும் சிறு சிறு கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 2024 அவர்கள் ஒரு வாக்கு வங்கி சதவீதத்தை காட்டுகிறார்கள் பல்வேறு சிறிய கட்சிகளோடு சேர்ந்து. இந்த வாக்கு வங்கிகள் ஒற்றை இலக்கத்தில் தான் இருக்கின்றன, அது 10% தாண்டாத அளவுக்கு தான் இருக்கின்றன பொதுவாக. ஆனால் இவர்களில் மாநில கட்சிகளில் அதுவும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் மத்தியில் ஆட்சி அமைக்க அந்த தேசிய கட்சிகளுக்கு எந்த விதமான உதவியும் பண்ண போவதில்லை. இங்கும் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு தனித்த முறையில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி காங்கிரஸ் கட்சிக்கும் சரி. மாநில கட்சிகளின் வாக்குகளை வாங்கி அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய வாக்கு சதவீதங்களே இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த தேர்தலில் அவர்கள் கூடுதல் நெருக்கடிகள் இது கொடுப்பதற்கு தேசிய கட்சிகள் தமிழகத்தை ஆள்வதற்கான அந்த ஒரு முயற்சியில் அந்த மாநில கட்சிகளை பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்பு அதிமுக தலைவர்கள் இது போன்று டெல்லிக்கு அடிக்கடி சென்று இது தொகுதி பங்கீடை பற்றி பேசியதில்லை. இதே போல் திமுக தரப்பிலும் இந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியோடு பலமுறை பேச்சுவார்த்தை பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில்லை. நான் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து பொதுவாக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது இந்த கட்சிகளோட அணுகுமுறை சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தேசிய கட்சிகளோட அணுகுமுறை இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இல்ல கட்டுதல் ரைட். அதாவது விஜய் புதிய கட்சியை துவங்கிய பிறகு இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. ஏன்னா ஆமா அந்த ஆப்ஷன் இல்லன்னு சொன்னா ஒன்னா அங்க வரணும் ஆப்ஷன். ஆமா உறுதியா இருப்பாங்க தேசிய கட்சி சொன்னபடி கேட்பாங்க இன்னொரு ஆப்ஷன். ஆனா அந்த ஆப்ஷன் கூட பிஜேபி இல்ல, பிஜேபி இருந்தா போகணும். ஆனா காங்கிரஸுக்கு வாய்ப்பு உண்டு. சிக்கல் பண்றது காங்கிரஸ். நீங்க பிஜேபி அழைத்து பேசியதா என்ன அது வேறு விவகாரம் சொன்னாங்க. நான் விசாரிச்சேன் சொன்னாங்க. அதாவது சில மந்திரியுமே வாக்களிக்கிறது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல காரணத்துக்கு சொல்ல போனா சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன்றைக்கு 26 தேர்தலை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் ராகுல் காந்தியை விரும்புகிறார். ஏன்னா இந்தியா முழுமைக்கும் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு சிலர் முன்மொழிஞ்ச போது, அது சிவசேனா மற்ற முன்மொழிஞ்ச போது அதை காங்கிரஸ் ரசிக்கவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரை தேசிய வலிமை விட்டது. எனவே வலிமையா இருக்கிற மாநில கட்சிகளை தொடர்ந்து அந்த வலிமையை உருவாக்குவதற்கு வலிமையை கூட்டுவதற்கு காங்கிரஸ் விரும்பல. எனவே இந்த பலவீனத்தை பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களை பெற்றால் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு வரலாம் என்று காங்கிரஸ் கணக்கிடுகிறது. எனவே அந்த கணக்கின் அடிப்படையில் தொகுதி குறைவாக பெற்றால் அதற்கு வாய்ப்பு தான் போயிருங்க. திமுக குறைவாக போட்டியிட்டு அதே சொல்லுங்க சார். ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட போனா இங்க ஒரு தொங்கு சட்டமன்றம் மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத மாதிரி ஒரு சட்டமன்றம் உருவாகிவிடும் என்ற ஒரு கணக்கு இருக்குது. அது வாய்ப்பு இருக்குதா அந்த மாதிரி? இல்ல சார், அதாவது அந்த மாதிரியான வாய்ப்பே வராதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் சரியாக வாக்களிப்பாங்க. வாய்ப்பு இல்ல. ஒரு முறை திமுகவுல அப்போ அவர் திரு கருணாநிதி அவர்கள் மிக சரியாக கையாண்டு 5 ஆண்டு முதல்ல முடிச்சாரு. 96 சீட் ஜெயிச்சு வந்தாங்க. ஆமாங்க 96 வந்தது. அதாவது இப்ப அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று எல்லோர் மத்தியிலும் உண்டு, பிஜேபியிலும் உண்டு. அதாவது எப்படியாவது எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று சொன்னாமலேயே பங்குவதற்கான முயற்சியில காங்கிரஸ் முழுமையா ஈடுபடுதுங்க. காங்கிரஸ் நோக்கமே அதுதான். தொங்கு சட்டத்தில் உருவாக்கப்பட வேண்டும், காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வர வேண்டும். இனி இந்த வாய்ப்பு விட்டால் இனி முடியாதுங்கிற நிலைமையில காங்கிரஸ் யோசிக்குது. ஆனா பிஜேபி நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுகவை அதிமுக இல்லாம வீழ்த்த முடியாது. எனவே அதிமுக பயன்படுத்தால் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில அதிமுக என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்கிறது. எனவே தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளும், அது பிஜேபி செய்யும். ஆனா அதாவது செல்லும் இடத்தில் செல்லாத கவலை. நம்ம சொல்ற காரியம் செல்லும் சொல்ல இப்ப செல்லுது காங்கிரஸுக்கு, அதனால அது பொங்குது. பிஜேபி செல்லாது இப்போ, ஏன்னா அது வேற ஆப்ஷன் இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையில் 2 கட்சிகளுமே கையர் நிலையில மாறி மாறி முயற்சிக்கிறாங்க. நிச்சயமாக தமிழ்நாடு நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் திராவிட இயக்கம் தான் ஆட்சிக்கு வருங்க. அதை தாண்டி வேறு கட்சி எல்லாம் சிந்தித்தாலும் முடியாது. காரணம் என்ன, இந்தியா முழுமைக்குமே எவ்வளவு சாதனை சொல்லாங்க. தமிழ்நாட்டில் அளப்பரிய சாதனைகளை மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை மீறி சாதனை செய்வது இங்க திராவிட கட்சி தான்.